மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விவகாரத்தை கொஞ்சம் தமிழகத்தினுடைய எல்லா மக்களும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி கவனிச்சிங்கன்னா ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள், அது தென்னிந்திய கிறிஸ்தவ சபையில் ஆரம்பித்து எல்லாமே, அந்த சிஎஸ்ஐயில் ஆரம்பித்து எல்லா சபைகளிலுமே ஒரு பிரச்சாரம் ஒன்று, ஒரு ரகசிய மீட்டிங் ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஓட்டளிக்க சொல்லி, திமுகவுக்கு வாக்களிக்க சொல்லி கிறிஸ்தவ மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதோடைய கிறிஸ்தவ அமைப்புக்கான நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்தை ஃபுல்லாக அதற்கான வேலைகளை தொடங்குறதுக்கு திமுக கேட்டுக்கொண்டதாக செய்தி. இந்த நிலைமையில் இதில் அரசியல், சிறுபான்மையின் மக்கள் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு இதுக்கெல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மோசமான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது டான் பாஸ்கோ, உங்கள் எல்லாருக்கும் டான் பாஸ்கோட இன்ஸ்டிடியூஷன், அதோடைய பள்ளிகள், அதோடைய கல்லூரிகள் தமிழகம் முழுவதும் இருக்கு தெரியும். பள்ளி கல்லூரிகள் எண்ணிக்கை மட்டும் 60க்கு மேலே, அதை தாண்டி ஐடிஐயில் ஆரம்பித்து ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 292க்கு மேற்பட்ட இன்ஸ்டியூஷன் மட்டும் இருக்கு உங்கள்கிட்ட. இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு முழுமையாக இப்பொழுது திமுகவுக்கு வாக்கை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி, அதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. ஆனால் அதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, சிறுபான்மை மக்களே அப்போதான் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு ஒரு போலி தோற்றமும் உருவாக்குறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த டான் பாஸ்கோ இல்லாட்டி சாலிசியன் ப்ரொவின்ஸ் வச்சுக்கோங்க, இதற்கு கீழே இருக்கிற டான் பாஸ்கோ ஒட்டுமொத்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கட்டமைப்புக்கு தலைவராக இருக்கக்கூடிய நபர் இவர் பேரும் டான் பாஸ்கோன்னு வச்சுக்கோங்க. இவரும் உதயநிதி ஒன்றா படித்ததுனால மட்டுமே இதை லிங்க் பண்ணல. விஷயம் பெருசு. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இமெயில் ஒன்று வந்துச்சு. அந்த இமெயிலோட காப்பி நான் அப்படியே வைக்கிறேன். ஜனவரி மாதம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து ஃபாலோஅப்பில் இருந்துச்சு. ஜனவரி மாதம் முதலாவது வந்த இமெயில் இருக்குல்ல, அதை உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த இமெயில் அனுப்பக்கூடிய நபர் யார், அந்த இமெயில் இருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன, இந்த இமெயிலில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சுமார் 10 வருஷத்துக்கு மேலே இதில் இந்த டான் பாஸ்கோ இருக்கு இல்லையா, இந்த அமைப்புக்கு சுமார் 10 ஏக்கர் அளவில், அந்த காலகட்டத்தில் சுமார் 45லேருந்து 50 ஏக்கர் வச்சுக்கோங்க சென்னை பக்கத்தில். இப்போ ஏறக்குறைய ஒரு 40 கோடி வரைக்கும் போகும். அந்த நிலத்தை இந்த டான் பாஸ்கோ அமைப்புக்கு கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தினர் கொடுத்து அதில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி, கிறிஸ்தவ மற்றும் ஏழை எளிய மக்கள் இருப்பாங்களே, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அந்த பசங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் தானமாக எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கான பத்திரம் தான் இது. இந்த பத்திரத்தை எழுதி கொடுக்கக்கூடிய நபர், இந்த இடத்தை எழுதி கொடுக்கக்கூடிய நபருடைய பேர் ஃபாத்திமா இருதயம், அதுக்கப்புறம் புஷ்பராஜ்ன்றவங்க ஃபாத்திமா இருதயம் இருக்காங்களே, அவங்களுடைய கணவர். இவங்க 2 பேரும் தங்களுடைய பூர்வீக நிலத்தை, சும்மா 10 ஏக்கர் அளவில் இருக்கக்கூடிய நிலத்தை எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கான பத்திரம் எழுதப்பட்ட தேதி 20/8/2013 எழுதி கொடுக்குறாங்க. இடம் வந்து பன்னூர், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை குரோம்பேட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சென்னையை சுற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோ இடம், சுமார் 10 ஏக்கர் அளவில் நிலங்கள். இது எதற்காக எழுதி கொடுக்குறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட சொல்லி. ஆனால் அது கட்ட சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்கன்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா, அது எழுதி கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட சவுத் இந்தியா சாலிசியன் சொசைட்டி, அதுதான் டான் பாஸ்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த சவுத் இந்தியா சாலிசியன் சொசைட்டி இருக்காங்களே, அந்த காலகட்டத்தில் அவங்க எதற்காக கொடுத்தாங்க, அதுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொடுக்கப்பட்ட முக்கியமான லெட்டர்னு வச்சுக்கோங்க. இது கொடுக்கப்பட்டது, எழுதப்பட்டதில்ல, அந்த பத்திரம் எழுதப்பட்டுச்சுல, அதுக்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. இதோட சேர்த்து இந்த பத்திரம் எழுதுனாங்களே, 10 ஏக்கர் கொடுத்தாங்களே, அப்போ நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கல் நாட்டு விழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதற்கான புகைப்படம் இது 2023 அந்த எழுதப்பட்ட நாட்கள் இல்லையா, அந்த நாட்களில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அவங்க எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்துட்டு ஜெர்மனி, அந்த மொத்தம் அந்த குடும்பத்தில் 5 பேர், அந்த 5 பேருமே அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இங்கே இருக்காங்க, யாருமே இங்கே இல்லை. எனவே அதை எழுதி கொடுத்துட்டு அடுத்த சில வாரங்களில், அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அது அதற்காக தான் கட்டப்படுதான்றதை இருந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே, இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட போகிறாங்க, அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு, நம்மளே இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கொடுத்து கிளம்புனது 7வது மாதம். 7வது மாதம் கிளம்புனதில் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், 7வது மாதம் கிளம்புனாங்களா, இதுக்கான வில்லங்கத்தை போட்டு பாருங்க, யாரால தான் போட்டு பார்க்க முடியும், பத்திரமே என்கிட்ட இருக்குது. 7வது மாதம் கொடுத்து கிளம்புனாங்க. அடுத்த 2 மாதத்தில் 2013 நவம்பர் டிசம்பர், அந்த மந்த்லேயே நவம்பர் டிசம்பர்லேயே சொத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது, தானமாக கொடுத்த சொத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விற்கும் போது அந்த பன்னூர் டான் பாஸ்கோ சொசைட்டி இருக்கு இல்லையா, அந்த சொசைட்டிக்கு கீழே அது விற்காம அதோடைய பவரை யார் கொடுக்குறாங்க, ஆண்டனின்னு ஒருத்தருக்கு, ஆண்டனி ப்ராஜெக்ட்ஸ்னு ஒருத்தர். அந்த ஆள் ஒரு என்ஜிஓ நடத்திட்டீங்கன்னா, அந்த ஆளுக்கு அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஆண்டனி ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா அந்த ஆள் தான் முக்கியமான பினாமின்னு வச்சுக்கோங்க. ஆண்டனி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற நபர் ஹரிஷ்குமார் பண்டாரி அப்படின்ற நபருக்கு விற்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய நிலங்களை அவருக்கு வித்துறாரு. இப்படி விற்க ஆரம்பித்தவர் 2014 பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெவ்வேறு நபர்களுக்கு, அந்த நிலத்துடைய பிற பகுதிகளில் அது செந்தில்குமார் ஒருத்தருக்கு விற்றுருக்காரு. இப்படி வெவ்வேறு நபர்களுக்கு விற்று தள்ளிட்டார். என்னன்னு சொல்லி அந்த குடும்பம் கொடுத்துச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க,
இடத்த ஃபுல்லாக எல்லாத்தையும் வித்துட்டு ஆள் டிஸப்பியர். இந்த விவகாரம் சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு தெரிய வருது. ஏன்னா அது என்ன நிலைமையில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்க இது மட்டும் உதவி செய்யலை, ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது அந்த குடும்பம் செஞ்சது அவங்களுடைய நிலத்தை கொடுத்தது. ஆனால் அது நடக்கலைன்றதுமே ஒரு 2-3 வருடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அதை பற்றியான விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்கும்போது தான் யார் மாற்றா அப்படின்னா இப்போ இந்த டான் பாஸ்கோ சொசைட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ இருக்கிற உதயநிதி அவருடைய நண்பர் இந்த ஆள் மாற்றார். ஏன்னா அந்த காலத்தில் வாங்குறதுக்கு அவர் தான் மிக முக்கியமான தானம் கொடுக்கும்போது மிக முக்கியமாக நின்றார். இந்த ஊழல் ஒருத்தர் வந்தால ப்ராப்பர்ட்டிஸ் அது அந்த ரியல் எஸ்டேட் நபர் யார் ஆண்டனி ஒருத்தன் அவர் இவருடைய கையாள். இவரை வச்சு அதை விற்று முடிச்சிட்டாங்க. விற்று முடிச்சதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இது நீங்கள் இப்படி பண்ணலாமா? ஒன்று எங்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கினீங்க, அந்த நிலத்தை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு பயன் வகையில் ஒரு இன்ஸ்டியூஷனை கட்டி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி நீங்கள் நடத்தியிருக்கணும். இல்லையா அது இல்லாத மாற்று விஷயங்களை பற்றி எங்கள்கிட்ட விவாதம் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லையா பயன்பாட்டில் இல்லைன்னா திரும்ப எங்கிட்ட அதை ஒப்படைச்சிடணும். இதுதான் முறையான செயல். ஆனால் நாங்கள் போன 2 மாதத்துல விற்று திண்டா என்ன கதை? இந்த பஞ்சாயத்து வெடிக்கவே சமீப காலம் வரைக்கும் 2023 வரைக்கும் நான் சொல்கிறேன் எவ்வளோ நாளைக்கு இந்த பஞ்சாயத்து ஓடுது. ஏன் அப்படின்னா அது காரணமே அரசியல் தான். அதுக்குள்ளே வரேன், இப்போ நான் அதை காமிச்சிடுறேன். அப்போ கடைசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லேண்ட் ஒன்று தரோம், அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிராமத்தில் அதை வாங்கிக்கோங்க. இல்லாட்டா ஒரு 7.5 ஏக்கர் ஒரு நிலம் ஒன்று இருக்குது, ஆனால் என்ன வில்லங்கமாக இருக்குது பார்த்துக்கோங்க, அதை தரோம். இன்னொன்று குன்னூரில் ஒரு நிலம் இருக்குது 3 ஏக்கர், அதை வேணால் தரோம், அதுவும் வில்லங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடைசியாக இப்படி வந்து பதில் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது டான் பாஸ்கோ இருக்கார் இல்லையா, அவர் கை ஓங்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் கொடுக்கும் போதே என்னமும் பண்ணிக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ வந்து கேட்குறது உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, ஏன்னா பத்திரத்தில் நம்ம இப்படி எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போ தான் இவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமைப்புக்குள்ளே நமக்கு நீதி கிடைக்கல, நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கானுங்க, நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டிய விஷயத்தை இவங்க வாயில் போட்டு தின்னுட்டாங்களே அப்படின்ற கோபத்தில் எல்லா பக்கமும் இமெயில் அனுப்புகிறாங்க. யாருக்கு? இந்த அமைப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு. இன்னும் வழக்கே தொடரல, வழக்கு தொடர முடியாத நிலைமை. இந்த நிலைமைக்கு காரணமே திமுக கவர்மெண்ட் தான். இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் ஒருத்தரை நாட்டுக்கு வெளியில் நல்லது செய்ய நினைச்ச நபரை மிரட்ட முடியுது, ஏமாற்ற முடியுது, ஃப்ராட்தனம் பண்ண முடியுது, பண்ணிட்டு கடைசியாக எங்கே வர முடியுதுன்னு கேளுங்க. எங்கே வரணும்? திமுக வந்ததுமே இந்த ஆள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா பாருங்க. திமுக வந்ததுமே உதயநிதி ரெக்கமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு நடந்தது என்ன அப்படின்னா 2021 7வது மாதம் இந்த எம்பிசி இருக்கு இல்லையா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் முக்கியமான மெம்பராக தூக்கி இந்த டான் பாஸ்கோ தூக்கி போட்டானுங்க. யார்? திமுக. இப்போ நான் காட்டினது எல்லாமே ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மதமா. ஏன்னா ஒரே ஒரு டொனேஷனில் இந்த ஆள் அப்போ இதோட தலைவராக கூட கிடையாது, அவனால் இவ்வளோ பல முடியல. இன்றைக்கி தலைவர் பதவி வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த டான் பாஸ்கோ ஒட்டுமொத்த கட்டமைப்பு ஒரு கட்டுப்பாடில் இருக்குது. சும்மா 292 இன்ஸ்டிடியூஷன்ஸு, 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பள்ளிகள் இருக்குது. இதற்கு கீழே நன்கொடையாவோ இல்லை பிற விஷயங்களோ கிடைக்கல. இதில் எவ்வளோ ஃபோர்ஜரி நடக்கும், இதில் எவ்வளோ திண்டு தீர்த்திருப்பானுங்க. அதையெல்லாம் எப்படி இவங்க டீல் பண்ணுறாங்க? இந்த ஒரு நபர் நான் சொல்லலை, நான் திரும்ப சொல்கிறேன், டான் பாஸ்கோவை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு சொல்கிறேன். இந்த ஒரு நபர் கிடையாது, இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, சிஎஸ்ஐயோ இல்லாட்டி வேறு அமைப்புகளோ கிறிஸ்தவ அமைப்புகளோ இதனுடைய தலைவர்களாக உட்கார்றாங்கல்ல, இவங்க எல்லா பேருமே திமுக சார்புடன் பிழைத்து வாழக்கூடிய நபர்கள். இவனுங்க பிழைச்சு வாழ்றதுக்கு தன்னுடைய தப்பை மூடி மறைக்கிறதுக்கு இவங்க கடைசியாக போய் ஒளிகிற இடம் இருக்கு தெரியுமா? ஜீசஸ்க்கு பின்னாடி ஒளிகிறது. மக்கள்கிட்ட கடைசியாக என்ன சொல்கிறது? நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நலனுக்காகவும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடணும். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய நலனோ கிறிஸ்தவர்களான நலனோ இல்லாட்டி மதம் சம்மந்தப்பட்ட விஷயமே இவங்களுக்கு நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா இவங்க அடிக்கிற கொள்ளைக்கு திமுக பாதுகாப்பாக இருக்கும், திமுக அடிக்கிற கொள்ளைக்கு இவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. எனவே பதிவோட இறுதியாக 2 விஷயங்களும் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2006 2011க்குள்ளாக சென்னைக்குள்ளே மட்டுமே இந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இந்த அவங்களை காப்பாற்ற போகிறேன், இவங்களை காப்பாற்ற போகிறேன், அவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்களுடைய முகத்தை காட்டி சும்மா 10,000 கோடிக்கு மேலே வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் வாங்குறாங்க, ஓரளவுக்கு குறைச்சிருக்கு. இப்போ 10,000 கோடிக்கு மேலே வாங்கினானுங்க. இவங்க இந்த கடந்த 20 வருஷத்தில் வாங்கின தொகை மட்டும் சும்மா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுமார் 60,000 கோடிக்கு மேலே இருக்கும். ஆனால் எந்த ஏழை எளிய மக்களுமே முன்னேற்றம் கிடையாது. எல்லாருக்கும் பேர் மாற்றினாங்க, எல்லாத்தையும் மதத்தை மாற்றினாங்க. அதை தவிர பெரிய முன்னேற்றம்னு எதுவுமே கிடையாது. இந்த நம்பர்ஸை கூட்டி தொடர்ந்து காசு வாங்குறாங்க இல்லையா, இதன் மூலமாக பிழைக்கக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு 300லேருந்து 400 கூட இருக்காது. இந்த மாதிரி மேலே வந்து உட்காராயில அவங்க குடும்பம், அவங்க வகைரா இவங்க மட்டும் நல்லா கொளுத்து வாழ்ந்துறான்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அது கிறிஸ்தவ மக்களாகவே இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களுடைய ஏழை மக்கள் இருக்காங்களே அவங்க தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து நிதி ஒன்று கிடைக்கும். இது ஒரு பக்கெட்டு. இன்னொரு பக்கெட்டு
இவங்க அடிச்சு செய்யக்கூடிய கொள்ளை இருக்கு இல்லையா, அதுக்கு நல்ல ஆதாரமாக போய் நிற்கிறதுக்கு திமுக. திமுகவுக்கு என்ன தேவைப்படுது? ஒட்டுமொத்த கிறிஸ்தவோட ஓட்டையும் வாங்கி கொடுங்க. இந்த ரெண்டுல எந்த இடத்துல ஜீசஸ் இருக்காரு? இந்த ரெண்டுல எந்த இடத்துல ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது? ரெண்டு ஃப்ராடு. ஒரு ஃப்ராடு இன்னொரு ஃப்ராடை காப்பாற்றுறதுக்கு அது மதத்தின் பேராக ஒழியுது. இன்னொரு ஃப்ராடு நீ மதத்துக்கு ஓட்டில் வாங்கி கொடுறாங்கன்னு அந்த ஃப்ராடு தரத்தை மூடி மறைக்குது. இதான் நடக்குது. வேற என்ன நடக்குது இங்கே? அடுத்து இறுதியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து யாரு? எம்கே ஸ்டாலின் அதை சொல்லும்போது சிறுபான்மையின மக்கள் இருக்காங்களே, அவங்க பாதுகாப்பாக வாழ்றதுக்கு அரண் போல் பெரும்பான்மையின மக்கள் இருக்கணும். யார்? இந்துக்கள். அதுதான் சமூகத்துக்கு நல்லது. இந்த வாயிலாக இருக்கட்டும். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவியா? அதே பெரும்பான்மை மக்களுக்கு இது வரைக்கும் தீபாவளிக்கு நீ வாழ்த்து சொல்லியிருக்கியா? இல்லை சபரிமலைக்கு மாலையை போட்டு போகிறதோ இல்லை முருகனுக்கு மாலை போட்டு போகும்போதோ ஏதாவது நீ வாழ்த்து சொல்லியிருக்கியா? இது வரைக்கும் பழனி கோவிலுக்குள்ளே போயிருக்கியா? அந்த மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையின் மீது ஏதாவது மதிப்பு இது வரைக்கும் காட்டியிருக்கீங்களா? காட்டாத நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக நில்லுங்க. நீ பாதுகாப்பாக போதும் அளவுக்கு நிற்கிற, ஆனால் அந்த மக்கள்லாம் பாதுகாப்பாக இல்லை. இந்த மாதிரி நபர்களை உள்ளே சேர்த்தனா எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? நீ ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து வச்சுட்டு ஆன்மீகத்தை மக்கள் செயல்பாட்டில் விட்டுறணும். ஆனால் உன்னுடைய அரசியல் தேவைக்கு இங்கே மத அரசியல் நீ பண்ணுறதுக்கு அடுத்தவங்க கிட்ட மத அரசியல் சொல்கிறது. இவங்க மத அரசியல் பண்ணிட்டு கிறிஸ்தவர்லாம் இங்கே ஓட்டு போடுங்கன்னு இவங்க சொல்லிட்டு இவங்க காப்பாற்றிருக்காங்க. அதுவும் கிறிஸ்தவ மக்களுக்கானது கிடையாது. இவங்க பிழைப்பை ஓட்டுறதுக்கு இவங்க இப்படி உருட்டுறது. இதையெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக எங்கே வந்து நிற்கிற? இந்துக்கள் எல்லாம் மதசார்பற்ற மக்களாக இருக்கு. எல்லாம் பாதுகாப்பு கொடுங்க. நீ கொடுத்த பாதுகாப்பில் தான் இவ்வளோ கொள்ளையடிக்கிறாய். நீ கொஞ்சம் விலகி நில்லு. கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சின்னா முதல் அரசியல் அங்கேருந்து விலகுங்க. என்னைக்கு சர்ச்சிலையும் இந்த மாதிரி டான் பாஸ்கோ லயோலா போன்ற கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஜெசூட் அமைப்பு போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து அரசியல் வெளியே போகுதோ அன்னைக்கு தான் அங்கே ஆன்மீகம் ஒன்று மிச்சம் இருக்கும். இல்லை அங்கே வெறுப்பு பிரச்சாரமும் அது மத ரீதியான ஓட்டா மட்டுமே பார்ப்பானுங்க. இது எந்த விதத்தில் நல்லது கிடையாது. இது நீண்ட காலத்துக்கு இந்த சமூகத்தில் எந்த அமைதியும் கொடுக்கவும் கொடுக்காது. இதனால் மிச்சமாக பிழைச்சி நிற்க போகிறது இந்த மாதிரி கும்பல் தான்.